திமுகவோட கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வருது. மீண்டும் தேர்தலை சந்தித்து அதில் வெற்றி பெற்று மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவா அப்படிங்கிற சூழல்ல இந்த ஆட்சியின் சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாள் அன்னைக்கு மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்போம் என்று தமிழக முதல்வர் பேசியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கு கீழேயே அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உயர் நீதிமன்றம் உத்தரவுங்கிற செய்தி வந்திருக்கு. நம்ம கேள்வியெல்லாம் இதுதான், அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போறா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து வரவங்க என்ன செய்ய போறாங்க, ஏற்கனவே இருந்தவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மேற்கொண்டு என்னவெல்லாம் சரியா செய்வாங்கன்ற அடிப்படையில ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ மீண்டும் ஆட்சிக்கு வருவது எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இந்த 5 ஆண்டு கால ஆட்சி குறையே இல்லாமல் போன தேர்தல் அறிக்கையில போன தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிவிட்டு லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் எல்லாம் ஆட்சி செய்தோமா, எல்லாமே சரியாக நடந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு வழக்கமா எல்லா கட்சியும் நாங்க உத்தமர்கள், நாங்க சரியா தான் இருந்தோம், அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ந்து பேசுவாங்க. அப்படி பேசுறது உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் கீழே வந்திருக்கக்கூடிய அந்த உயர் நீதிமன்ற உத்தரவு. அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு பதிய சொல்லி அவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், வேலைக்கு பணம் வாங்கிய, வேலைக்கு லஞ்சம் வாங்கிய, ஒப்பந்த பணிகளுக்கு லஞ்சம் வாங்கிய கணக்கு. அது என்ன, இந்த இந்திய தேசத்துல கட்சி வேறுபாடு இல்லாம அன்றாட காட்சிகளாக அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருமே பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தம் ஆக்கி கொண்டு பணக்காரர் ஆயிடுறாங்க. பல ஆயிரம் கோடிகள், கொஞ்சம் நஞ்சமல்ல. அப்படி பின்னணியில தான் மீண்டும் ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழக முதல்வர். வாங்க வந்து என்ன செய்ய போறீங்க, ஏற்கனவே இருந்ததுல உண்மையிலேயே எல்லாம் சரியா தான் செஞ்சீங்க. அப்புறம் கீழே இந்த தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காங்க, அந்த மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைத்தால் தமிழக மக்கள் கொதித்து எழுவார்கள் என்று. மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டோம்,